ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரலட்சுமி விரதம் பூஜையோட ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால நான் ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு இட்லி தோசைக்கு கூட மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இங்கே நாங்கள் இருக்க டெக்ஸஸில் ஃபெஸ்டிவல் டைமில் பூஜைக்கு தேவையான எல்லா சாமானுமே கிடைக்கும். ஆனால் பயங்கர டிமாண்டாக இருக்கும், சீக்கிரமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். இந்த தடவை நம்ம தோட்டத்துலேயே நிறைய பூ பூத்திருந்தது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி மாலை கட்டி வச்சுக்கிட்டேன். அம்மனுக்கு கட்ட போகிற சாரியை முன்னாடியே நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பண்டிகை அன்னைக்கு ஈஸியாக இருக்கும். பூஜை ரூமில் பேக் ட்ராப் டெக்கர் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு கோலமும் போட்டு வச்சுட்டேன். அம்மன் மோகம் வைக்கிறதுக்கான தேங்காவை மஞ்சள் தடவி வச்சுக்கிட்டேன். கலசத்தில் என்னென்ன சாமான் போடணும் அப்படிங்கிறதையும் ஞாபகமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நோம்பு சரடும் இந்த மாதிரி ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வர ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம தாம்பலம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரைடே அன்றைக்கி சாமி முகம் வச்சு அலங்கரித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெய்வேத்தியம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வருஷம் 7 நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து வெண்பொங்கலும் பருப்பு பாயசமும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் ரைஸ், வடை அண்ட் சுண்டல் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து டு கோ பாக்ஸஸில் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பேக் பண்ணியும் வச்சுட்டேன். இந்த வருஷம் என்னோடய பேக்ட்ராப் டெக்கரேஷன் அண்ட் அம்மன் அலங்காரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த வருஷம் இதை விடவும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது. உங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மன் பூஜை எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.